மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ். மாண்புமிகு அம்மாவின் புகழ். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ். மாண்புமிகு இதய தெய்வம் அம்மாவின் புகழ். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி शिवलोक पदवी नमत्यर्थम महादेवस्य शिवगणाक्ष परिपूर्ण प्रसादाक्रूत नामार्चनाद्य करेशे மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தோடு ஏழை எளிய மக்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்தாலும் எங்கோ இருந்து நம்மளையெல்லாம் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த அடிப்படையில் அண்ணன் ஜல்லிக்கட்டு நாயகன் ஓபிஎஸ் அவர்களின் வழிகாட்டுதலோடு இன்று அம்மாவின் 8வது நினைவு நாளை முன்னிட்டு திருமங்கலம் அருள்மிகு மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் திருக்கோயிலில் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சார்பாக திருமங்கல நகர்கழக செயலாளர் தம்பி ராஜாமணி அவர்களின் ஏற்பாட்டில் அவரோடு இருக்கின்ற அத்தனை தொண்டர்களின் ஏற்பாட்டின் பேரில் இன்று வெகு சிறப்பாக அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த புரட்சித் தலைவியின் 8வது நினைவு நாளில் ஒரு சிறப்பான செய்தி ஒன்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஆம், அண்ணன் ஓபிஎஸ்ஸின் சுண்டு விரல் நீட்டாமல், அந்த சுண்டு விரலை அசைக்காமல் இனிமேல் அந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கும் வழங்கப்படாது என்ற நல்ல அறிவிப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவை வழங்கியிருக்கிறது. அந்த உத்தரவின் பேரில் வெகு சீக்கிரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் இந்த இயக்கம் ஒன்றுபடும். அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் இந்த இயக்கம் 2026 முதலமைச்சராக உருவாக்கப்படுவார். இந்த சன்னிதானத்திலிருந்து நாங்கள் அதை அன்னை மீனாட்சி சொக்கநாதரை வணங்கி அதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.